பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஆளு புது வேலைக்கு அட்வான்ஸ் வந்திருக்கு. இத பத்திரமா வை அப்படின்னு சொல்றாரு. 2,00,000ல 1,50,000 பொண்டாட்டி கிட்ட குடுத்துட்டு பாக்கி பணத்த அவரோட செலவுக்கு மறைச்சு வைக்கிறாரு. அப்புறம் அந்த சோப்ப வச்சு ஒரு டம்மி சாவி செய்ய போறாரு. கடைக்காரர் அவர் மேல சந்தேகப்படுறாரு. ஆனா அவரோட ஐடி கார்ட காட்டி எப்படியோ சாவிய செஞ்சு வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் அவரு ஒரு மொபைல் கடைக்கு போய் 9,500 ஒரு நல்ல மொபைலா வாங்குறாரு. வீட்டுக்கு போய் பசங்க கிட்ட காட்டுறாரு. அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கடன் கொடுத்தவர் வராரு. அவரோட எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. இப்போ குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எதிர்காலத்த பத்தி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவரு எதுவுமே சொல்லாம வெளிய போயிடுறாரு. வழியில ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி ரூ. 5,000 கேட்கிறா. அவரு உடனே அந்த பணத்த குடுத்துடுறாரு. அந்த பொண்ணு நன்றி சொல்லிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் அவரோட பொண்டாட்டி வீட்டுக்கு ரொம்ப பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ராத்திரி அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டம்மி சாவிய வச்சு பூட்ட திறந்து இன்னும் அதிகமா பணத்த எடுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அந்த பணத்த பொண்டாட்டி கிட்ட குடுக்குறாரு. அவங்க பயந்து போய் இவ்ளோ பணம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவரு நான் தப்பான தொழில் எதுவுமே பண்ணல. நான் எங்கேயுமே திருடல அப்படின்னு சொல்றாரு.